மாவட்ட நிர்வாகிகள் தேவேந்திரன் அவர்களே, கோகிலா அவர்களே, காமராஜ் அவர்களே, பேச்சியம்மாள் அவர்களே, பிரபாகரன் அவர்களே, எஸ் கணேசன் ஒன்றிய பொதுச்செயலாளர் வீரல பஞ்சல்வி அவர்களே வரும்போது 500 சொச்சம் வாக்குறுதிகள் நமக்கு கொடுத்தாரு. பொய்யான வாக்குறுதிகளை கொடுத்து வீட்டுக்கு அனுப்ப வேண்டும். இதுல ஒரு முக்கியமான காரணம் ரெண்டு விஷயம் தான் சொல்றேன். இப்ப குளத்து வேலை நடக்காம, குளத்து வேலை இல்ல. ஏன் இல்ல? உங்கள்கிட்ட ஸ்டாலின் என்ன சொன்னார்? 150 நாள் தருவேன்னு சொன்னார்ல, கொடுத்தாரா? இது முழுக்க மாநில அரசாங்கத்துடைய அதிகாரத்துக்கு உட்பட்டது. ஸ்டாலின் நினைச்சா கொடுக்கலாம். ஆனா அவர் நினைக்காரு, உங்களெல்லாம் பண்ண சட்டம் ஒழுங்கு பிரச்சனை, அங்கங்க ஜாதி பிரச்சனை, போதைப்பொருட்கள் பிரச்சனை, சொல்லியிருக்காரு. நம்ம என்ன தேவையான அனைத்து உதவிகளும் செய்யும். 150 நாள் கோர்ட்டு வேலை, 100 நாள் வேலை புரிஞ்சுக்கிடணும். ஏன்னா அவங்க பூராமே ஒரே ஏமாத்து வேலை. இந்த ஆட்சியில தொழில் வரி, மாநகராட்சி வரி, தண்ணீர் வரி, பல வரிகளை ஏற்றுறாங்க. அதுல எல்லாம் ஏற்றிட்டு நமக்கு ஒரு இலவசம் 1-2 விஷயத்த அவங்க சொன்ன திட்டம் கூட நிறைவேற்றல. 1-2 கொடுத்துட்டு நாங்க அதை செய்தோம், இதை செய்தோம், நாங்க 150 வாக்குறுதியை நிறைவேற்றோம், பொய்யான வாக்குறுதியை கொடுக்குறாங்க. அதனால இந்த ஆட்சி சீக்கிரம் வீழ்த்தப்பட வேண்டும். அப்படி வீழ்த்தப்பட வேண்டும் என்றால் இன்னைக்கு நம்ம கூட்டணி கட்சியினால பாட்டாளி கட்சி, அந்த பாரதிய ஜனதா, அண்ணன் ஜான்பாண்டியன், அப்புறம் தமிழ் மாநில காங்கிரஸ், அதிமுக, இப்படி நம்ம எல்லாரும் ஒருங்கிணைந்திருக்கோம். ஒருங்கிணைந்து இந்த ஒருபோல ஆட்சிக்கு ஒரு முற்றுப்புள்ளி வைக்கணும். வைக்கலன்னா நம்ம வாழ முடியாது. ஏன்னா நான் பிரசிடண்டா இருக்கேன். என் பஞ்சாயத்துல கிட்டத்தட்ட 1 வருஷம் ஒரு பொன்னாக்குடி